ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அடிக்கடி வீட்டில் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜ் பிரியாணி தான் செய்வோம். இதையே செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அலுத்து போயிருக்கோம். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாமேன்னு சொல்லி தோணுதா? அதே டைமில் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி டைமில் இந்த முட்டை பிரியாணியை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வந்துட்டு பக்காவாக இருக்கும். செய்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். நம்ம எல்லா டைமும் போய் சிக்கன், மட்டன் எடுத்துகிட்டு வந்து செய்ய முடியாது. பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பார்க்கலாம். இதோட ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? ரொம்பவே ஈஸி தாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி 3 முட்டை உப்பு போட்டு வேக வச்சு தோல் நீக்கி இந்த மாதிரி குட்டி குட்டியாக அங்கங்கே கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டு எசன்ஸ் எல்லாமே இறங்கும். அதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு வடச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு நல்லா போட்டு முட்டை வந்துட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை உள்ளே போட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வரும். அப்படியே நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், நெய் ஊற்றிக்கோங்க. அண்ட் தென் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இது எல்லாமே போட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு பட்டை சோம்பு நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வந்துட்டு வணங்கணும். கல்லுப்பு போட்டு வணக்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா சீக்கிரமே வணங்கி வரும் வெங்காயம். அப்படியே கண்ணாடி பதத்துக்கு வரும். கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் வந்துட்டு தக்காளி வந்துட்டு இருந்துச்சு. நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்குவோம். அடுப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சு நல்லா வந்துட்டு வணக்குங்க. அது வணக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சி வந்து எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி நல்லா சுருண்டு வணங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டை வந்துட்டு போட்டு நல்லா வந்துட்டு வணக்கி விட்டுக்கலாம். அப்படி வணக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா வீட்டில் அப்படியே மனம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் உங்கள் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா இது எல்லாமே போட்டு நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த முட்டையை போட்டு நல்லா வந்துட்டு கலக்கிக்கோங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி வந்துட்டு கொத்தமல்லி, புதினா எல்லாமே கலந்து எடுத்துக்கிறேன். இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தயிர் இல்லாத காரணத்துலலாம் நான் தயிர் ஆட் பண்ணல. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு கழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த அரிசியை வந்துட்டு எல்லாம் போட்டு நல்லா கலர்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு தண்ணி ஊற்றி குக்கரை விட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா போதும். சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி. அப்படியே நீக்கும் போதே பார்த்திங்கன்னா வாசம் அப்படியே வீடு ஃபுல்லாக கமன்னு இருக்கும். சாப்பிடாத என் பையனே அம்மா சூப்பராக இருக்குன்னு சொல்லி இன்னொரு முட்டை கொடுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டாங்க. நார்மலாக முட்டை செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.